முறையில் நெல்லிக்காய் ஊறுகாய் இப்படி போடுங்க. நெல்லிக்காவை நல்லா சிப்ஸ் மாதிரி சீவிக்கோங்க. உப்பு போட்டு ஒரு 2 நாளைக்கு வச்சுருங்க. வச்சுருந்ததுக்கப்புறம் ஒரு மிளகாய், நல்லா வத்த மிளகா ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. கடுகு 2 ஸ்பூனு, வெந்தயம் 1 ஸ்பூனு நல்லா வறுத்துட்டு கொஞ்சமாக புளியும் சேர்த்து நல்லா வதக்கி கல்லுப்போடு சேர்த்து அரைச்சி வச்சு இதில் கலந்துருங்க. இதில் 2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி போட்டுக்கலாம். 1/4 லிட்டர் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் கடுகு சேர்த்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு, சூடில் இருந்தால் டக்குன்னு கறிக்கணும், அதனால தான் ஆஃப் பண்ணிவிட்டேன். இன்னும் நான் அடுப்பை ஏற்றலை, ஏன்னா எண்ணெய் நல்ல கொதி நிலையில் இருக்குது. நல்ல வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளுங்க இது. அதாவது மிளகாய், கடுகு, வெந்தயம் சேர்த்துது. ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துருக்கேன். வெங்காயப்பொடி சேர்த்துருக்கேங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக சட்டுன்னு செய்யக்கூடிய நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுது. எண்ணெயில் தான் மிதக்கணும், அப்போ தான் ஊறுகாயெல்லாம் நல்லாயிருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு 6 மாதம் ஆனால் கூட உங்களுக்கு கெடாது.